ஆண் குழந்தை இல்லை என்று கவலைப்படுபவர்களா நீங்கள்? நான் சொல்லப்போகும் இதை செய்தால் உங்களுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை பிறக்கும். தாய்மை என்பது ஒரு வரம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தாயான பிறகுதான் ஒரு பெண் முழுமை அடைகிறாள் என சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் இந்த தாய்மை வரம் என்பது அனைத்து பெண்களுக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. சிலருக்கு திருமணம் ஆன சில மாதங்களிலேயே கிடைத்துவிடும், அல்லது இன்னும் சிலருக்கு சில ஆண்டுகளில் கிடைக்கும். ஆனால் சில பெண்களுக்கு பல ஆண்டுகள் காத்திருந்தாலும், எத்தனையோ சிகிச்சைகள் பெற்றிருந்தாலும், எத்தனையோ கோயிலுக்கு சென்று பரிகாரம் போன்றவற்றை செய்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காமலேயே இருந்திருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்கள் முதலில் அவர்களின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதில் குழந்தை பாக்கியம் இருப்பதாக இருந்தும் குழந்தை பேறு தாமதமாகிறது என்றால் முதலில் சென்று குல தெய்வத்தை வழிபடுங்கள். குல தெய்வத்தின் அருள் இருந்தால் குழந்தைகள், திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடப்பதில் இருக்கும் தடைகள் தீர்ந்துவிடும். அதோடு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். எத்தனையோ நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லையே என ஏங்கி வருந்தி பல்வேறு பரிகாரங்கள் மற்றும் பல கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை செய்து வருகின்றனர். இன்னும் சிலர் மருத்துவமனை என அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இன்னும் சிலருக்கோ பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பதால் ஆண் குழந்தை வேண்டும் என தவம் இருக்கிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் சிலரோ முதல் குழந்தையே ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என விரும்புவதும் உண்டு. அப்படி ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்கள் சில முக்கிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே கட்டாயம் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தை வேண்டும் என்றாலும் சரி, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் சரி, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மாசி மகத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். பொதுவாக குழந்தை வரம் வேண்டும் என்றால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மாசி மகம் முருகப்பெருமான் தன்னுடைய ஈசனுக்கே மந்திர உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற திருநாள் ஆகும். அதனால் இந்த நாளில் முருகனை மனதார வேண்டிக் கொண்டு முழுவதுமாக உபவாசம் இருந்தோ அல்லது பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டோ இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியமும் ஆண் குழந்தை பிறக்கும் பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும். மற்றொரு பரிகாரமாக ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கலாம். கணவன் மனைவி இருவரும் காலையிலேயே எழுந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி பாராயணம் செய்து வழிபடலாம். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு சஷ்டி திதியில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் அல்லாமல் நீங்கள் நினைத்தபடி ஆண் குழந்தையும் பிறக்கும். கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படித்து வருவதும் திருப்புகழ் பாடல்களை பாடி வருவதும் நல்ல பலனை கொடுக்கும். முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களில் கணவன் மனைவி இருவரும் கட்டாயமாக உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. இதேபோல் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்கள் கிருஷ்ணருக்கு விரதம் இருக்கலாம். ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து விரதத்தை துவங்கலாம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் குழந்தை கிருஷ்ணர் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சிறிதளவு வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். பூஜை முடிந்த சிறிது நேரத்திற்கு பிறகு
வெறும் வயிற்றில் அந்த வெண்ணெயை கணவன் மனைவி இருவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் சந்தான கிருஷ்ணனின் அருளால் அழகான ஆண் குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது கணவன் மனைவி பிரிந்து இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லானி என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். தனக்கு வாரிசு இல்லாமல் தவித்த தசரத மன்னன் இந்த தல பெருமாளை வழிபட்டு சென்ற பிறகுதான் ராமரை தன்னுடைய மகனாக பெரும் பாக்கியத்தை பெற்றார் என இத்தல புராணம் சொல்கிறது. அருகில் உள்ள கடலில் குளித்துவிட்டு கணவன் மனைவி இருவரும் இந்த கோவிலுக்கு சென்று பணம் செலுத்தினால் சயன ராமருக்கு படைத்த பாயாசத்தை பிரசாதமாக தருவார்கள். இதை கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டு இத்தல பெருமாளை நம்பிக்கையுடன் வழிபட்டு சென்றால் சயன ராமரின் அருளால் நிச்சயம் குழந்தை பிறக்கும், அதுவும் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.